விஜய் நம்ம கிட்ட இருந்து புடுங்கின காசு இல்ல 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 விஜய்க்கு நம்மளா கொடுத்த காசுன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா டிக்கெட்டுக்குலாம் நம்ம தானே காசு போட்டு அவரோட பேனருக்குலாம் வந்து பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அவருக்காக நம்ம தான் காசு கொடுத்துருக்கோம். அந்த காசை வச்சுதான் அவர் சொத்து மதிப்புலாம் நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. அவரோட சொத்தை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். மொத்தமா அவரோட சொத்து மதிப்பு 520 கோடி. அதுல பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்காருன்னா 278 கோடி பேங்க்ல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 110 சவரனாவும் 1 கோடிக்கு ஈடான வைர நகைகளும் 5 சொகுசு கார்களும் அது மட்டும் இல்லாம 3 வீடும் சொந்தமா வச்சிருக்காரு. அது எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலாங்கரையில ஒண்ணு, சாலிகிராமத்துல ஒண்ணு, சோழிங்கநல்லூர்ல ஒண்ணு. இதுதான் அவரோட மொத்த சொத்து மதிப்புன்னு அவர் சொல்றாரு. இந்த சொத்து மதிப்பை நம்மளுக்காக செலவு பண்ணலான்னு வந்திருக்காரா அரசியலுக்குள்ள, அப்படி இல்லைன்னா இந்த அரசியலை வச்சு இன்னும் கொஞ்சம் சொத்தை வந்து சம்பாதிக்கலான்னு வந்திருக்காரா அப்படின்ற விஷயத்த அடுத்த தேர்தல் அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சொத்தை நம்மளுக்காக செலவு பண்ண அரசியலுக்குள்ள வந்திருக்காரா, இன்னும் அரசியலுக்குள்ள வந்து இந்த சொத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக அரசியலுக்குள்ள வந்திருக்காரா அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்க திவ்யா.